அந்த வேர் ஒரு விருட்சத்திற்கு வேர் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ, இந்த ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனாகிய மனுஷியாக நமக்குள்ள வேறாகிய ஒரு அடித்தளம் இருக்க வேண்டும். அது என்ன அந்த அடித்தளம்? அது கிறிஸ்து இயேசு எண்ணப்பட்ட அந்த வேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசுவின் மேலதான் நாம் என்ன செய்யப்படுகின்றோம்? கட்டப்பட்டவர்களாய் நிற்கின்றோம். நாம் வெறுமையாய் நிற்கவில்லை. நாம் வெறுமையாய் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நாம் வெறுமையாய் நடந்து கொண்டிருக்கவில்லை. அவருக்குள்ள நாம என்ன செய்கின்றோம்? வேர் கொண்டவர்களாய் நிற்கின்றோம். அவர் மேல நாம் கட்டப்பட்டவர்களாய் நிற்கின்றோம். அவருக்குள்ள நாம் நடந்து கொண்டு செல்லப்படுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள நாம் கட்டப்பட வேண்டும். He is the foundation of the life. If Jesus is going to be the foundation of your life, I tell you, my dear brother and sister, உன்னுடைய வீடு அசைக்கப்படுவது இல்லை. ஆமென், ஆமென். வேறாகிய கிறிஸ்து இயேசு என்னும் அடித்தளத்தின் மேலே நீ ஒரு விருட்சமாய் ஒரு மரத்தை போல நீ நிற்பாயானால் நீ அசைக்கப்படுவது இல்லை. நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். இயேசுதான் அந்த அடித்தளம். இயேசுதான் அந்த ஃபவுண்டேஷன். இயேசுதான் எப்படி ஒரு மரத்திற்கு வேர் அடித்தளமா இருக்கின்றதோ, ஒரு மனிதனாக மனுஷியாக பிறக்கப்பட்ட எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உன்னுடைய அடித்தளமாய் இருப்பாரேயானால், அவர் உனது வேராய் அவர் நிற்பாரேயானால் நீ நிலைக்கப்பட்டு இருப்பாய். உன் குடும்பம் நிலைக்கப்பட்டு இருக்கும். உன்னுடைய சொந்த பந்தங்கள் நிலைக்கப்பட்டு இருக்கும். உன்னுடைய செல்வாக்கு நிலைக்கப்பட்டு, உன் சுகம் நிலைக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய செழிப்பு நிலைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ பிற ஒரு மதத்திற்கோ பிற ஒரு தெய்வத்தை நீ உன்னை நமஸ்கரித்துக் கொண்டிருப்பாயானால், நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் அசைக்கப்பட்டு போய்விடும். But when Jesus is your foundation, I tell you, my dear brother and sister, you will stand firm. நிலைக்கப்பட்டு நிற்பாய், நிலைக்கப்பட்டு நிற்பாய். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக அவர் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தை பாருங்க, 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறதை பாருங்க. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று சொல்லி, அவருடைய சுவாசம் ஒரு மண்ணுக்குள்ள ஊதப்பட்டதினால தான் நம்ம எல்லாரும் எப்படி நிக்கிறோம்? ஜீவ ஆத்துமாவாய் நாம் மாறி நிற்கின்றோம். அல்லேலூயா. அவரு தான் நமக்குள்ள ஊதி இருக்கிறாரே, அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். மற்ற எந்த ஒரு சுவாசமும் நமக்குள்ள ஊதப்படவில்லை. உனக்குள்ள ஓடுகிறது உன்னுடைய தகப்பனாருடைய தாயாருடைய ரத்தமே அல்லாம ஊர்ல போறவ ரத்தம் உன்கிட்ட ஓடாது. எப்படி? மற்றவங்களுடைய ரத்தம் நம்மளுடைய சரீரத்திற்குள்ள ஓடாது. ஒண்ணு உங்க அப்பா ரத்தம் உள்ள ஓடணும், இல்லைன்னா அம்மாவுடைய ரத்தம் ஓடணும், இல்லைன்னா அப்பா அம்மாவுடைய ரத்தம் ரெண்டும் கலந்து உன்னுடைய சரீரத்திற்குள்ள ஓடும். நீ சொல்ல முடியாது எங்க பெரியப்பாவுடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, சொல்ல முடியாது. உன்னை உருவாக்கின, உன்னை படைத்த தெய்வத்தின் சுவாசம் உனக்குள்ள ஊதப்பட்டு இருக்கிறபடியால் நீ ஜீவ ஆத்மாவாய் இன்றைக்கு நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அந்த ஜீவ ஆத்மாவை உனக்குள்ள அனுப்பி இருக்கிற அந்த மெய்யான தெய்வமாகிய கர்த்தரை, தெய்வத்தை, இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக, உன் வேராக, உன் அடித்தளமாக நீ நின்று வைத்திருப்பாயே. ஆனால் உன்னுடைய குடும்பம் நிலைத்து நிற்கும், அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் என் குடும்பம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கே? Why there is a problem in my family? என் குடும்பத்துல ஏங்க பிரச்சனை மேல பிரச்சனை வருது? ஏன் என் தொழில ஒரே பிரச்சனை, கடன்? ஆண்டவர் உன் குடும்பத்தில் அடித்தளத்தில் நிற்கப்படவில்லை. என் பிள்ளைகளுக்கு ஏன் கீழ்ப்படிதல் இல்லை? என் பிள்ளைகள் ஏன் ஞானம் குறைவுடையவர்களாக இருக்கிறாங்க? ஏன் என் குடும்பத்துல பிரச்சனையின் மேல் பிரச்சனை, அடிக்கு மேல அடி, வியாதிக்கு மேல வியாதி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? நீ உன் குடும்பத்தை, உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Where have you kept this Jesus Christ in your family? Where have you kept this Jesus Christ in your life? அவரை எந்த இடத்துல நீ வைத்திருக்கிறாய்? அவரை உன் வாழ்க்கையின் வேறாக அடித்தளத்தில் நீ வைக்கும் பொழுது நிச்சயமாய் நீ நிலை நிற்பாய். ரோமர் எழுதின
நிருபம் 15வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஈசாயின் வேரும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஈசாயின் வேராய் அவர் இருக்கின்றார். ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகின்றது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கின்ற வேரை போலவும் அவர் எழும்புகின்றார். அவர் தாங்க வேறே. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் அடித்தளமாய் இருக்க வேண்டும். அந்த வேறாகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில நீ உன் அடித்தளத்துல, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல, உன் வாழ்க்கையின் அடி மட்டத்துல நீ அவரை வைத்துக்கொள். வாழ்க்கையின் மைய பகுதியில் அவரை வைத்துக்கொள்ளு. சும்மா தூக்கி மேல சோறுல ஆணி அடிச்சு போட்டோ தூக்கி போட்டுறாதீங்க. அவரை சோறுக்கு மாத்திரம்தான் சொந்தமா இருப்பாரு. நீங்களும் நானும் இயேசு எப்படி இருப்பார் நம்ம பார்த்தது இல்லை. இயேசுக்கு ஒரு படத்தை, ஒரு ஃபிகரை கொடுத்து அவரை தூக்கி சோறுல மாட்டிடாதீங்க. சோவருக்கு மாத்திரம் தான் அவர் சொந்தக்காரராக இருப்பார். அவரை உங்க வாழ்க்கையின் மைய பகுதியில வைங்க. உங்க வாழ்க்கையின் இருதயத்தின் ஆழத்துல வைங்க. உங்க வாழ்க்கையின் அடித்தளத்துல வைங்க. Let him carry you. அவர் உங்களை சுமப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை ஏந்துவார். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் இருந்து எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே அந்த வேறாய் இருப்பாரே. ஆனா நீ கனி கொடுக்கின்ற மரமாய், நீ வேறு கீழே இயேசு நின்னா மேல நீ மிகுந்த கனியை கொடுப்ப. இதுதாங்க வித்தியாசம். ஏன் என் தொழிலில கனி கொடுக்கல? ஏன் என் ஊழியத்துல நான் இன்னும் கனி கொடுக்காம இருக்கிறேன்? ஏன் என்னுடைய தொழில் விருத்தி அடையவில்லை? ஏன் என் சபை விருத்தி அடைய மாட்டுக்கு? ஏன் என் சபையில ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டுக்கு? ஏன் என்னுடைய சபையில கூட்டம் நிரம்பி வழிய மாட்டுக்கு? ஏன் என்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வந்து சேரவில்லை? ஏன்னா இயேசு அடித்தளத்துல இல்லாத பட்சத்துல தான் உன் குடும்பம் அசைந்து போய்கொண்டு இருக்கின்றது. அசைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு உவமையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விதைக்கிறவனை பற்றிய உவமையை குறித்து அவர் சொல்லுகிறார். அங்க 4 விதமான நிலத்துல விதைகள் விதைக்கப்பட்டதாம். 21வது வசனத்தை வாசிங்க ஒருவர். 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். வேரூன்றி கொஞ்ச காலம் தான் நிற்பான். எங்க? வழி அருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறையின் மேல அவன் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன், நல்ல நிலத்தில விதைக்கப்பட்டவன். 4 விதமான பகுதிகளிலே விதைக்கப்பட்ட ஒரு விதையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விதை நிச்சயமா கீழே ஒரு வேறு பற்றி இருக்கும், மேல ஒரு சின்ன செடி முளைத்து இருக்கும். இந்த வேறு கற்பாறையின் மேல பிடித்திருக்கிறதுனால கொஞ்ச காலம் தான் அது நிற்கும். மீதியாயினபடி அது என்ன ஆயிடும்? வாடி போய்விடும். முட்களுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை, முள் உள்ள விழுந்துட்டு விதை விழுந்துட்டு, ஆனாலும் அந்த விதைக்குள்ள என்ன வரும்? வேறு பச்சைதான் செய்யும், மேல செடி முளைக்கத்தான் செய்யும். ஆனா மேல இருக்கிறது என்ன? முற்கள். உலகத்தின் நெருக்கங்கள் மனுஷனை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையில அந்த முற்கள் அந்த செடியை வளர விடாமல் தடுக்கின்றது, வேறு பற்ற விடாமல் அது தடுக்கின்றது. ஆனால் நல்ல நிலத்தில விதைக்கப்பட்ட விதைக்கப்பட்டிருக்கின்றோமா? முற்களின் மேல நாம் விழுந்திருக்கின்றோமா? நல்ல நிலத்துல விழுந்திருக்கின்றோமா? அல்லது சும்மா வழி அருகே தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்களா? வேர் ஆர் வி பிளான்டட்? எந்த இடத்துல நாம் விதைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வேர் யாரு? நம்மளுடைய வேர் எப்படிப்பட்டது? ஒரு உலகத்தை நீங்க பார்க்கும் பொழுது எப்பொழுதும் உலகத்துல 2 பகுதி இருக்கின்ற, 2 பகுதி, 2 sides. The world has got 2 sides. நல்ல பகுதி, கெட்ட பகுதி. உலகத்துல 2 பகுதி இருக்கு இல்லையா? ஒண்ணு நல்லது, ஒண்ணு கெட்டது. ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் பிசாசு. ஒரு பக்கம் செழிப்பு, ஒரு பக்கம் அழிவு. நீ எந்த பகுதியில நீ நாட்டப்பட்டிருக்கின்றாய்?
நல்ல நிலத்துல நீ விதைக்கப்பட்டிருக்கின்றாயா? நல்ல நிலத்துல உன்னுடைய வேர் ஊன்றப்பட்டு இருக்கின்றதா? தெய்வம் இருக்கின்ற அந்த வேர் தளத்துல, அடித்தளத்துல நீ நாட்டப்பட்டு இருக்கின்றாயா? அல்லது பிசாசு என்கின்ற ஒரு அடித்தளத்துல நீ விதைக்கப்பட்டிருக்கின்றாயா, நாட்டப்பட்டிருக்கின்றாயா? தேவன் இருக்கின்ற அடித்தளம் உன் வாழ்க்கையில இருக்குமே ஆனால் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். பிசாசு என்கின்ற ஒரு அடித்தளம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும், உன் சந்ததி அழிந்து போய்விடும். நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கோடாரி மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில தூக்கி எறியப்படும். There is a day that is going to come, my dear brother. நீ எந்த இடத்துல நீ நாட்டப்பட்டு இருக்கின்றாய்? வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று. எனி டைம் அந்த விருட்சம் வெட்டப்பட்டாகிவிடும். எந்த நேரத்திலும் அந்த மரம் சாய்க்கப்பட வேண்டும். கோடாரி வைக்கப்பட்டாச்சு. நல்ல மரம் இல்லைன்னா அது வெட்டப்பட்டு அது சுட்டெரிக்கப்பட போகின்றது. நீ எப்படிப்பட்ட மரத்துல நீ நாட்டப்பட்டு இருக்கின்றாய்? எப்படிப்பட்ட வேரில நீ நாட்டப்பட்டு இருக்கின்றாய்? எப்படிப்பட்ட அடித்தளத்துல நீ நாட்டப்பட்டு இருக்கின்றாய்? ரோமர் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, வேரானது பரிசுத்தமாய் இருந்தாய், கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். How is your root? That will be your tree. உன்னுடைய வேர் எப்படியோ அப்படிதாங்க உங்க செடிங்க. பரிசுத்தமா வேர் இருந்துச்சா மேல பரிசுத்தமான கனிகள் வரும். கீழே தீமையான வேர் இருந்துச்சுன்னா மேல தீமையான கனிகள் தான் வரும். அசுத்தமான வேர் இருந்துச்சுன்னா மேல அசுத்தம் தாங்க வரும். கீழே என்ன இருக்குதோ அங்கதாங்க மேல. கீழே இயேசுவாகிய பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய அடித்தளமாகிய வேறாக இருப்பாரே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்த உன்னதத்துல அது மகிமையாய் நிற்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்த நிச்சயமாக மேல கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, 4வது தானியேலின் புஸ்தகம் 17வது வசனத்தை வாசிங்க. தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். 14வது வசனத்தை வாசிங்க. 15. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு சொப்பனத்தை இந்த நேபுகாத் நேச்சார் காண்கின்றான். அந்த சொப்பனத்துல ஒரு தேவ மனுஷன் இறங்கி வருகின்றான், பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகின்றான். அவன் சொல்லுகின்ற வார்த்தை தான், இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இந்த வேராகிய அடிமரமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பூமியில, நம்முடைய வாழ்க்கையில அவர் அடிமரமாய் இருக்க வேண்டும். இந்த வேர் எதை குறிக்கின்றது? பரம அதிகாரத்தை குறிக்கின்றது. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, அது பரம அதிகாரத்தை குறிப்பிடுகின்றதாம். எந்த மனுஷனை கர்த்தர் நிர்ணயித்திருக்கின்றாரோ அவனை தான் தூக்கி அதிகாரத்தின் மேல தூக்கி வைக்கிறார். எந்த மனுஷனை கர்த்தர் வேண்டாம் என்று வீசுவாரோ அவனை அந்த அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுவார். 17வது வசனம் அப்படிதான் சொல்லுகின்றது. அந்த அதிகாரத்தை, பரம அதிகாரத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுப்பதே என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. உன்னை நிலைத்திருக்கவும் என் தேவனால செய்யக்கூடும். உன்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படவும் என் தேவனால செய்யக்கூடும். உன் வாழ்க்கை நிலைக்கப்பட வேண்டுமே ஆனால், உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமே ஆனால், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் நாட்டப்பட வேண்டுமே ஆனால், அந்த அடித்தளம், அடிமரமாகிய அந்த பரம அதிகாரத்தை கொடுக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை உன் வேறாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் சொல்லுகிறது, 14வது வசனம் சொல்லுகிறது, அவனவன் கைக்கு கிரியையின் பலனுக்கு அடுத்ததாக சொல்லுங்க தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல். அவன் கை பலன் தான். அவன் கையினால் செய்கிற கிரியைகளின் பலனை தான் அவன் புசிப்பான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதெல்லாம் வசனம், இதெல்லாம் வார்த்தை. ஒருவேளை அது வாக்கு தத்தமாய் இருக்கலாம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில நிஜப்படுத்தப்பட வேண்டுமே ஆனால் உன் கைகளின் கிரியைகளின் தக்கதாக தான் உன்னுடைய பலனும் இருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று சொல்லி இருக்கிறாரு. நீ உன்னுடைய கைகளின் கிரியைகள் குறுகலாய் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீ அனுபவிக்க போகிற பலனும் குறுகலாய்த்தான் இருக்கும். வசனம் அப்படியாய் சொல்லலாம். ஆனால் அந்த வசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நம் கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலனை உண்டாக்கத்தக்கதான அந்த பரம அதிகாரத்தை கர்த்தர் தான் நம்ம கரத்துல கொடுக்கிறார். கர்த்தர் தான் நம்ம கரத்துல கொடுக்கிறார். ஒரு மனிதனின் அடித்தளமாகிய வேராகிய இயேசுவாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நிலைக்கும். ஆனால் துன்மார்க்கனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். முழு பெலிஸ்தியாவியே, உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பாயிராதே. கவனிங்க நல்லா. பாம்பின் வேரில் இருந்து கட்டு விரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்னி சர்ப்பமாயிருக்கும். அக்னி சர்ப்பமாயிருக்கும். பாம்பின் வேரில இருந்து என்ன தோன்றுமா? பாம்பின் வேரில இருந்து என்ன தோன்றும்? அழகான ஆட்டுக்குட்டியா தோணும்? தோணாது. எது தோன்றும்? கட்டுவிரியன் தான் தோன்றும். பாம்பின் வேரில இருந்து கட்டுவிரியன் தான் தோன்றும். பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட வேறு இருக்கும். ஒரு துன்மார்க்கனுடைய வேறு அது இப்படியாய் பாம்பா இருக்குமே ஆனால் அந்த பாம்பாகிய வேரில இருந்து என்ன தோன்றுமா? கட்டுவிரியன் தான் தோன்றுமா. தொடர்ந்து சொல்லுகிறது, அதன் கனி பறக்கிற அக்னி சர்ப்பமா இருக்கிறது. சர்ப்பம் நல்லதுங்களா கெட்டதுங்களாங்க? கெட்டது, தீயது, கடிச்சிடும். கிட்ட போய் உட்காந்து உப்புன்னு உப்பமா கிஸ்ஸா கொடுக்க போகுது. என் ராஜா என் தங்கம்னு சொல்லி உப்பாவா கொடுக்க போகுது? கொட்டும். சர்ப்பம் கெட்டது, தீமையை குறிக்கின்றது. உன்னுடைய வேர் எப்படிப்பட்டதா இருக்கின்றது அப்படிதான் மேல கனியும் பறக்க போகுதுங்க. கனி அக்னியாய் சர்ப்பமாய் இருக்கும். வேணா உன்னுடைய கீழ் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்மார்க்கமான அடித்தளம் இருக்கும். ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியாய்த்தான் போகிறது. யோவானின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கின்றது, துன்மார்க்கர்களின் கீழே வேர் அழிந்து போகும், மேலே கிளைகள் பட்டு போகும். துன்மார்க்கமான ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனா நம்ம நிலைச்சு நிற்கவே மாட்டோம். நம்ம சந்ததி நிற்காதே. ஒருவேளை நீ வாழ்கின்ற உன்னுடைய சந்ததி, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை ஆசீர்வாதமாய் கனி கொடுக்கிறத போல, பலன் இருக்கிறத போல, செல்வாக்கு இருக்கிறத போல, ஆசீர்வாதம் இருக்கிறத போல உனக்கு தோன்றும். என வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இம்மையில் உள்ள ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனால பெற்றுக்கொள்ளவே முடியாது. இம்மையின் ஆசீர்வாதம் சிலர் சொல்லலாம், நடிக்கிறவன் நல்லா சந்தோஷமா தானே இருக்கிறான், நடிகை ரொம்ப ஆசீர்வாதமா தானே இருக்கிற, கர்த்தர் கடவுள் ஏன் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? துன்மார்க்கமான ஜீவியத்துல, விபச்சார ஜீவியத்துல, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜீவியத்துல ஒருவேளை ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். நீ ஆசீர்வாதமா இருக்கலாம், பயங்கரமா நீ லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கலாம், பயங்கரமான தீமையான பழக்கங்களில் ஒயின் ஷாப் வச்சு நடத்தி கொண்டு இருக்கலாம். நீ ஒருவேளை சொல்லலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த ஒயின் ஷாப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இந்த ஒயின் ஷாப் மூலமாய் கர்த்தர் என் குடும்பத்திற்கு ஒரு செழிப்பை கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் இங்கேயே பெற்றுக்கொண்டார்கள். இட் இஸ் finished. ஒருவேளை நீ வாழுகிற வாழ்க்கை ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கலாம், உனக்கு பின்னாடி வரப்போற சந்ததி எப்படி இருக்க போகிறது அதுதான் மிகவும் முக்கியம். நீதிமானுடைய சந்ததி செழிக்கும். ஆமென். 112வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி தாங்க செழிக்கும், துன்மார்க்கனுடைய சந்ததி அழிந்து போகும்.
நீ ஒருவேளை இன்றைக்கு துன்மார்க்கமான ஜீவியத்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய கீழே வேர் அழிந்து போகுமா, மேலே கிளைகள் பட்டு போகும். எப்ராஹிமியரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வெட்டுண்டு போனார்கள். எப்ராஹிம் என்ற வார்த்தைக்கு வேத அர்த்தம் என்ன தெரியுமா? செழிப்பான. எப்ராஹிம் என்பவன் யோசேப்புடைய இரண்டாவது மகன். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யாக்கோபினால தன் பேர பிள்ளைகளுக்கு யோசேப்புடைய 2 பிள்ளைகள் மேல தன் கரத்தை வைத்து அவன் ஆசீர்வதித்த பொழுது இரண்டாவது பையன் மேலதான் வலது கரத்தை வைத்து மூத்த குமாரனுக்குரிய ஆசீர்வாதங்களை எப்ராஹிமுக்கு கொடுத்தாரு. செழிப்பான என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்ராஹிமியர் வெட்டுண்டு போனார்கள் என்று சொல்லி ஓசியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. அவன் செழிப்பானவன் தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், தன் முற்பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் அவன் செழிப்பை அவன் இழந்து போனான். அவனுடைய சந்ததியில வந்தவர்கள் துன்மார்க்கமான ஜீவியத்தை அவர்கள் வாழ்ந்தபடியால் அவர்கள் செழிப்பை இழந்து போனார்கள். அவர்கள் வேர் கீழே அருந்து போனது. அவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். சவுலை அவர்கள் சார்ந்து போனார்களாம். சரித்திரம் இப்படியாய் சொல்லுகிறது. தாவீதை விட்டு அவர்கள் விலகினார்களா, சவுலை அவர்கள் சார்ந்து கொண்டார்கள். தங்கள் முற்பிதாக்களை போல நன்மையான காரியங்களை செய்யாமல் பொல்லாப்பானதை அவர்கள் செய்தபடியால் எப்ராஹிமியர் அழிந்து போனார்கள், வெட்டுண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய வேர் அழிந்து போகும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அடித்தள ஜீவியம் யார் இருக்கிறார்? எப்படிப்பட்ட வேர் நம் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று நாம் பார்ப்போம். 2வது ஒரு காரியம், இந்த துன்மார்க்கன் உடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி போடுவாரா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு, இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டு அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று தேவன் சொல்லியிருந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேலர் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14:15 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி போட்டார். அந்த பகுதியில அந்த 14வது அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. எரோபெயாமுடைய மகன் அங்கு செத்து போனான் என்று சொல்லி அங்க போடப்பட்டு இருக்கின்றது. எரோபெயாம் தன் பிதாக்களை போல, தாவீதை போல அவன் நல்லவனாய் வாழாமல் துன்மார்க்கமான ஜீவியத்துல வாழ்ந்தான். வேறு தேவர்களை அவன் நமஸ்கரித்தான். வேறு தேவர்களை அவன் வாழ்க்கையில தன் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டான். பொல்லாப்பான காரியத்தில் அவன் ஈடுபடுத்தி கொண்டான். எரோபெயாமுடைய குடும்பத்துல அவனுடைய மகனை கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுத்தார், மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எரோபெயாம் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுறான், அகியா என்கின்ற தீர்க்கதரிசி இடத்துல போ, வேறு வேஷம் போட்டுட்டு போ. அவன் என்ன சொல்லுகிறான்? என் மகன் பிழைப்பானா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா? நானும் இஸ்ரவேலின் சந்ததியில வந்தவன் அல்லவா என்று சொல்லி எரோபெயாம் கேட்டு அனுப்புறான். மனைவி ஆகியாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆகியா தீர்க்கதரிசி சொல்லுறாரு, எரோபெயாமின் மனைவியே, வேறு வேஷம் போட்டுக்கொண்டு என்னிடத்திற்கு வந்தாயே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக, உன் கணவனுக்கு நேராக வருகிறது, இஸ்ரவேலை வேரோடு அவர் பிடுங்கி போடுவார். ஆசீர்வாதமாய் தான் வாழ்ந்த வாழ்க்கை, தாவீதின் சந்ததியில் வந்த வாழ்க்கை. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான், சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனாலும் அவனுடைய முற்பிதாக்களின் நிமித்தம், அவன் எரோபெயாம் செய்த பாவங்களின் நிமித்தம் அவனுடைய சந்ததி அழிந்து போனது. அவனுடைய சந்ததி வேரோடு பிடுங்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எப்படிப்பட்ட அடித்தளம் உன்னுடைய வேறாக இருக்கின்றது? நீ அசைக்கப்படாமல் நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால் வேறு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கட்டும். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது என்று 3 காரியத்தை மிக வேகமாய் சுருக்கமாய் சொல்லி, முதலாவது நீதிமான்களுடைய வேரோ. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுடைய வேரோ அசையவே அசையாது, நிலைத்து நிற்கும். துன்மார்க்கனுடைய வேறு அழிஞ்சு போயிடும், அவனுடைய கிளைகள் பட்டு போய்விடும். ஆனா நீதிமானாய் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வையான, உன் தொழிலில நீதி, நீ செய்கிற செயல்களில நீதி, நீ வாழ்கிற வாழ்க்கையில உண்மை. நீ சின்ன வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கலாம்,
ஒரு சிறு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கலாம், இல்ல ஒரு சின்ன கடையில நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீ வேலை செய்யற இடத்துல நீ உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் நீ கொடுப்பாயாக. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் தேவனுக்கு கொடுக்கணும். ராயனுடையதை ராயனுக்கு தான் கொடுக்கணும். நீ வேலை செய்யற இடத்துல இருக்கிற முதலாளி உன்னுடைய ராயன். அல்லேலூயா. நீ வேலை செய்யறது ஒரு சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி, அந்த வியாபாரத்துல இருக்கிற அந்த மனுஷன் உனக்கு முதலாளி. அவனுக்கு நீ உண்மையோடு இருப்பாயானால், நீதியை நீ செய்வாயானால், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல உனக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை நீ அரசாங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஐயோ அரசாங்கம் தானே, என்னைக்கு வந்து யாரு கணக்கு கேட்க போறது, என்னைக்கு வந்து யாரு என்ன பார்க்க போறது, நான் பொய் கையெழுத்து எழுதிட்டு ஓடி போயிருவேன். பொய்ய கையெழுத்து நான் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அருமையான மனுஷன் எங்கள் பள்ளிக்கூடத்துல வியாபாரத்திற்காக சப்ளையராக வந்தார். பனியன் வியாபாரி சப்ளை செய்வதற்காக வந்தார். அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல அவர் ஒரு அரசாங்க வேலை செய்கிறவர். டெய்லி பேக தூக்கிட்டு எங்க ஸ்கூல் வாசல்ல வந்து உட்காந்துருவார். என்ன பார்க்கணும்னு மணிக்கணக்காக வேற ஆயிடும். உட்காந்து இருப்பார். அந்த சகோதரரை பார்த்து கேட்பேன், உங்களுக்கு இதுதான் மெயின் பிசினஸா? இல்லைங்க, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ அங்கிருந்து எப்படிங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு நாங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும். அப்போ எப்படி டபுள் சம்பளமோ வியாபாரமோ நடந்து கொண்டு இருக்கிறதே. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த மனுஷன் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார். அந்த குடும்பம் அழிந்து போய்விட்டது. திக்கற்றவர்களாய் மாறினார்கள். தன் மனைவி விதவையாய் மாறினார். பிள்ளைகள் தகப்பனை இழந்தார்கள். கேன்சர் அந்த மனுஷனை பாதித்தது. ஏன்? நீதியான வாழ்க்கை வாழவில்லை, உண்மையுள்ள வாழ்க்கை வாழவில்லை. ராயனுக்கு செய்ய, மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கு செய்ய, தெய்வத்துக்குரியதை தெய்வத்துக்கு செய். அதை நீ செய்வாயானால் உன்னுடைய வேறு அசைக்கப்படுவதில்லை. உன்னுடைய வேறு அசைக்கப்படுவதில்லை. வியாபாரம் செய்யா, தசம பாகத்தை கர்த்தருக்கு என்று கரெக்டா எடுத்து வை. ஒரு நாளைக்கு நீ எடுத்து வைக்கிறியா, 30 நாளைக்கு நீ எடுத்து வைக்கிறியா, அது உன்னுடைய இது. உன் பொருத்தனைகளை கரெக்டா செய்ய, உன்னுடைய காரியத்தை கரெக்டா செய்ய. நீதிமானாய் உன்னுடைய வாழ்க்கையை வாடும் பொழுது உன் வேறு அசைக்கப்படுவது இல்லை. யோபு உன்னுடைய வாழ்க்கையில அசைக்கப்படாமல் நின்றான்ல, எப்படி நின்னா? எப்படிப்பட்ட பிரச்சனை, பயங்கர விதமான பிரச்சனை. பொண்டாட்டி காரி துப்புனா போயான்ட்டான், தூசித்துட்டா. நீலாம் ஒரு மனுஷனை செத்து தொலையான்னா, அதையும் தாங்கிட்டு அவன் நின்னான் பாருங்க. சுற்றி இருந்தவங்களாம் அவனை பரியாசம் பண்ணினாங்க, ஏளனமா பேசினாங்க. உடம்பு முழுக்க வியாதி வந்தது. என்னதான் வந்தாலும் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். நிலைத்து நின்றான், அசையாமல். கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? அந்த நீதிமானுடைய வேறு அசையாமல் நிற்க கர்த்தர் செய்தார். முந்தின நிலைமையை காட்டிலும் யோபுடைய பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு காரியம், நீதிமான்களுடைய வேறு என்ன செய்யுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் அதே 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வேறு கனி கொடுக்கும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதாங்க சந்தோஷம். நீ கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். உலகத்துக்காக கனி அல்ல, கடவுளுக்காக. உனக்கு ஜீவனை கொடுத்தாரு பாரு, உன் நாசியில சுவாசத்தை ஊதி வச்சிருக்கிறாரு பாரு. அவருடைய சுவாசம் தான் உனக்குள்ள உள்ளையும் வெளியும் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற. ஜீவனை கொடுத்த தேவனுக்கு, சுவாசத்தை ஊத வைத்த உன் தேவனுக்கு நீ என்னத்தை செய்து கொண்டிருக்கின்ற? அவருக்கு நீ கனி கொடுக்கணும். என்னுடைய மாதத்தூது பத்திரிகையில மேல விஞ்ஞானின் மடல் என்று சொல்லி ஒரு பகுதியை ஒவ்வொரு மாதமும் எழுதி வருகிறேன். அதை எழுதி முடிக்கிற இடத்துல நான் ஒரு லைன் எழுதுவேன். ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தையை நான் இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறேன். கனி கொடுக்கின்ற திராட்சை செடி, திராட்சை கொடி. கனி கொடுக்கிறேன். நான் உறுதியாய் சொல்லுவேன், என் தேவனுக்காய் நான் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியாய் நிற்கிறதுனாலதான் தைரியமாய் நான் வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய முடிகிறது.
நான் கனிகளை மிகுதியாய் என் தேவனுக்கு கொடுக்கிறேன். நீ தேவனுக்காய் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றாய்? தேவனுக்காய் கனி கொடுக்கிற ஊழியத்தை செய்கின்றாயா? தேவனுக்காய் கனி கொடுக்கின்ற வியாபாரத்தை செய்கின்றாயா? தேவனுக்காக கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? மூன்றாவது ஒரு காரியம், நீதிமான், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு நீதிமான். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். தொடர்ந்து வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல அவன் இருப்பான். ஹல்லேலூயா. மழை பெஞ்சாலும் சரி பெய்யலனாலும் சரி அவன் வருஷத்துல என்ன கனியை கொடுக்கணுமோ அவன் கொடுப்பான். ஆமோஸ் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல பாருங்க 7வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். சில வயல்களில மழை பெய்யுமா, சில வயல்களில மழை பெய்யாதான். சில பட்டணங்களில மழை பெய்யுமா, சில பட்டணங்களில மழை பெய்யாதான். சில வீடுகளில ஆசீர்வாதம் இருக்குமா, சில வீடுகளில ஆசீர்வாதம் இருக்காதா. ஆனா இங்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீதிமானுக்கு, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நீதிமானுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவனுடைய வேர் நீர் கால்வாய் ஓரமாய் நட்டப்பட்ட இருக்கின்ற ஒரு வேராய் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கின்றார். உன்னுடைய வேர் யாரா? உன்னுடைய வேர் எப்படிப்பட்டது? இந்த மாலை வேளையில, இந்த இரவு வேளையில நாம் யோசித்து பார்ப்போம். Let us think. என்னுடைய வேர் யாருங்க? அந்த இயேசுதான் என்னுடைய அடித்தளமா? அந்த இயேசுதான் என்னுடைய அடித்தளமா? அவர் மேல நான் நின்று கொண்டிருக்கிறேனா, இல்ல தீமையான காரியத்துல நின்று நான் துன்மார்க்கமான ஜீவியத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின 5:5 சொல்லுகிறது, யூதா கோத்திர சிங்கத்தின் தாவீதின் வேறுமானவர். அவரே சொல்லுறார், அவரை பத்தி சொல்லுறார். அவர் தான் யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னவர் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. அவர் சொல்லுகிறாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்று சொன்னவருமான இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில நீ வேறாக, அடித்தள வேறாக நீ வைத்திருப்பாயானா உன்னுடைய வாழ்க்கையில இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை நீ காண்பாய். உன் வாழ்க்கை செழிக்கும், உன் வாழ்க்கை அசையாது நிலைத்து நிற்கும், உன் வாழ்க்கை கனி கொடுக்கும், உன் வாழ்க்கை நீர் கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்டு இருக்கும். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? நான் நாட்டப்பட்டிருக்க வேண்டும், நான் செழித்து ஓங்க வேண்டும், நான் அசையாது நிற்க வேண்டும், மிகுந்த கனிகளை நான் கொடுக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, ஆனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு வெதுப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களெல்லாம் பார்த்தா நல்லா அனலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். அனலோடு வாழ வேண்டும். குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு 2 கப்பல் மேல நின்றுட்டு இருக்காதீங்க. இங்கேயும் வந்து ஓட்டிப்பேன், அங்கேயும் வந்து தொட்டுப்பேன். இங்கேயும் ஊறுகாய் மாதிரி இங்க தொட்டுப்பேன், அங்க நான் பச்சடி என்ன தொட்டுப்பேன்னு சொல்லிட்டு நிக்காதீங்க. ஒண்ணு ஊறுகாய் நான் ஊறுகாய்க்கு போங்க, பச்சடி நான் பச்சடிக்கு போங்க. கப்பல்னா இந்த கப்பலுக்கு வாங்க, இல்லைன்னா அந்த கப்பலுக்கு போங்க. அந்த கப்பலும் வேணுங்க, இந்த கப்பலும் வேணுங்க, ஏதாவது ஒரு கப்பல் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லாதீங்க. 2 கப்பலை 2 பக்கம் விரிஞ்சு போற நீங்க டொங்குன்னுட்டு சமுத்திரத்துக்குள்ளதான் போவீங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காதீங்க. வெதுவெதுப்பான நிலையை கர்த்தர் அருவருக்கின்ற வாந்தி பண்ணி போடுவாய். நீ அனலோடு அக்னியாய் நீ பற்றி எறிய வேண்டும். உன் வேற கீழே அது பற்றி இருக்குமே, ஆனால் மேலே கனி கொடுக்கிறவன் ஒரு கனியை விருட்சமாய் நீ காணப்படுவாய். எல்லாரும் எழுந்திருச்சு நின்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எப்பொழுதோ கர்த்தருடைய ஆவியானவன் உன் சரீரத்திற்குள்ள அசைவாட விரும்புகிற நேரம்
He wants to come and rest upon you, my dear brother and my sister. He wants to dwell inside you. He wants to come and rest upon you. உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்க விரும்புகிறார். உனக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நான் இன்னும் அபிஷேகம் பெறவில்லையே, நான் இன்னும் அபிஷேகத்தை பெற்றடையவில்லையே, அந்த சந்தோஷத்தை நான் பெற்றடையவில்லையே, ஓ அந்நிய பாஷையின் முத்திரையோடு கூட நான் இன்னும் பெற்றடையவில்லையே, எனக்கு வயதாகி விட்டது, but still I am not anointed. எனக்குள்ள அந்த அபிஷேகம் இல்ல சிஸ்டர், எனக்குள்ள அந்த அபிஷேகம் வேண்டும் என்று தாகத்தோடு விரும்புகிறவங்க கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினபடியால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். God is pointing out to few people. நீ அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுறாரு, இன்றைக்கு உனக்கு மேல ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன். இன்றைக்கு நிறைவான அபிஷேகம். ஒரு ரதரஷதரபலரியா மற்றவங்க அந்நிய பாஷையில நிரம்பும் பொழுது, அவங்க ஜெபிக்கும் பொழுது, ஐயோ நான் ஆண்டவரே நான் உணர்கிறேன், why did I not receive the anointing என்று நான் எத்தனையோ நாட்கள் நான் கதறி இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் என்று நீ தாகத்தோடு கேட்பாயா? Will you open your mouth? Will you open your mouth to the prayer center? Will you open your mouth? அவர் உனக்கு கொடுக்க விரும்புகின்றார். He wants to give you. உனக்கு கொடுக்க அவர் விரும்புகின்றார். கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றார். அபிஷேகத்தால் உன்னை நிரப்ப விரும்புகின்றார். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தவர், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டவர். இந்த வேளையில கர்த்தருக்கு நேராய் வானத்திற்கு நேராய் கரங்களை உயர்த்தி தாங்கப்பா என்று கேளுங்க. வாய விரிவாய் தரங்க. வாய திறந்து கேட்டாதான் அவர் நிரப்புவார். கேட்காத பிள்ளைக்கு கொடுக்கப்படாதுங்க. கேட்காத எந்த பிள்ளையும் பெற்றடையாது. உனக்கு அபிஷேகத்தை நிறைவு வேணும்னா, அந்நிய பாஷையின் முத்திரை வேணும்னா, ஓ ராதரா ஸ்ரீதர மலரிபா ஓ ரிபா ராதரா ஷதரா ஓ ரிபா 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 ஓ ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் மேல் அசைவாடி அவர் விரும்புகிறார். He wants to fill you, my dear sister. He wants to fill you, my dear brother. ஓ உன்னுடைய வேறாகிய இயேசு கிறிஸ்துவை நீ இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுவாயா? அவரின் வாழ்க்கையின் அடித்தளமாய் உன்னிடத்துல நீ ஏற்றுக்கொள்ளுவாயா? அவரை உன் வாழ்க்கையின் அடித்தளமாக நீ வைத்துக் கொள்ளுவாயா? அவர் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கு இந்த வேளையில கொடுக்க விரும்புகின்ற ஆவியானவர் எங்கே உண்டு அங்கதான் விடுதலை. உன் வாழ்க்கையில கட்டுகள் அநேகம் இருக்கின்றது. அந்த கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கி வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயா? ஒரு ரஷகரவ ஷபரபரபரபரபா ஒரு ரகரி தரிமலரிஷனா ஒரு திரி கரமலரபரபரபரபா ஒரு ரஷடரபல. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளு மகனே. ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. அப்பா எனக்குள்ள வாங்க என்று சொல்லு. வாய திறந்து சொல்லு. என்ன நிரப்புங்க ராஜா, என்ன அந்நிய பாஷையினால நிரப்புங்க. உண்மை நான் துதிக்கணும், உண்மை நான் ஆராதிக்கணும், உமக்கு நான் கை கொடுக்கணும். என்னை நிரப்பு, என்னை பலப்படுத்தும். எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக என்று சொல்லு. கர்த்தருடைய கரம் ஓ ரபா ரஷகரவ ஷபா இரி பால யூரி கபர பரபரபா இக்குமார ரஷபபபபபா ஏனமல யூரி ஷபபபபா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவானே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு தாரோ, எனக்கு அபிஷேகத்தை ஊற்று, என் மேல உங்களுடைய மரம் இறங்கட்டும், என் மேல உங்களுடைய மரமை இறங்கட்டும். Lord, let the anointing now. எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் இப்பொழுது ஆண்டவரே ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் நீ ஊற்றுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நிறைவான அபிஷேகம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே ஒரு காற்றை போல பெருங்காற்றை போல வீசினது எப்பொழுதும் வீசுவீராக. Receive the anointing of the living God. ஓ ரஷதரவ ஷபலரி ஓ ரதர ஷிவரி கபலரி யுரிமலரி ஓ ரதர ஷதரவ ஷபரபரபரபா ஓ ரதர ரதிரி ஷிகபபபபபபபா ஓ கமர ஷிரமலரி துரிமலரி. ஹalleluya, ஹalleluya. சுகவீனத்தோடு வந்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் இறங்க போகிறார். சுகவீனத்தோடு. யாரெல்லாம் சுகவீனம், என் சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடுப்பார்.
கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நான் வேறாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் அடித்தளத்தில் என் கர்த்தரை இயேசுவை நான் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுறோங்க. சுகத்தை கர்த்தரை இன்றைக்கு கொடுக்க போகிறேன். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், அது மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும், அது லேசான ஒரு காரியமாக கர்த்தர் மாற்ற போகிறார். மலையை போல காணப்படுகிற வியாதி பனியை போல உருகி போக போகிற உனக்கு சிவா ஒருவேளை இருதய நோவு இருக்கிறது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லி இருக்க கூடும். கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க போகிறார். உனக்கு லங்ஸ் வியாதி இருக்கிறது என்று சொல்லி இருக்க கூடும். கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். கேன்சர் வியாதி உன் சரீரத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி வைத்தியர் சொல்லி இருக்க கூடும். But there is a God who can heal you, my dear sister. அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். வலது கரத்தினால எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அந்த பலவீனத்தின் மேல வைத்துக் கொள்ளுங்க. உங்க வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. God is going to pour up a mighty anointing upon you. கர்த்தர் ஒரு உன்னதமான அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். பெற்றுக்கொள்ள போகிறார். Are you ready? ஆண்டவருடைய சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஆண்டவருடைய வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? எப்பொழுது ஜெபிக்கிற வேளையில, உனக்காக நான் திறப்புல நின்று ஜெபிக்கிற வேளையில, உனக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிற வேளையில, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல சுகத்தை கொடுக்க போகிறார். உன் மேல பலன் இறங்கி வர போகிறது. ஓ ரஷதர வஷவர வர 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 ஓ ரதர ஷதரி கபதரி தரமலா ஓ ரதர ஷீபாலன ரஷுலா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுது வேண்டுகின்ற நேரம், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற ஒரு நேரம், நீ வெறுமையாய் திரும்பி செல்வதை இல்லை. கர்த்தரை நம்பி நீ இந்த இடத்துக்குள்ள வந்துட்டனா நீ சுகத்தோட தான் வெளியே போக போற. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளில் அண்ணா நகரில் இருக்கின்றதான ப்ளூ ஸ்டார் போஸ்ட் ஆபீஸ்க்கு எதிரில் இருக்கின்ற ஒரு கட்டடத்தில் நாங்கள் விஞ்ஞான ஊழியத்தின் சார்பாக புத்தியுள்ள கன்னிகை என்கின்ற உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி அளவு வரைக்கும் நடைபெறுகிறதான இந்த உபவாச கூட்டத்திற்கு வியாதியஸ்தர்களை, பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் இருக்கிறதான கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளை நீங்கள் அங்கு அழைத்து கொண்டு வருவீர்களேயானால் அவர்களுக்காக வல்லமையான தேவ செய்தியும் தனி ஜெபங்களும் ஏறெடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, மதிய உணவும் கூட்டம் முடிந்த பிறகு வழங்கப்படும். வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மாத தூது வினியார்ட் ஊழியம் மாத பத்திரிகைக்கான ஆண்டு சந்தா ரூபாய் 55, மாதம் ₹5 மட்டும். வினியார்ட் ஊழியங்கள் 3/10 சவுத் கனால் பேங்க் ரோடு, மந்தவெளி, சென்னை 28. தொலைபேசி எண் 044424610060. செல்போன் 9841576123. இமெயில் vineyard@